ஹே வெல்கம் டு மேடி விலாக்ஸ். நேற்று எனக்கும் என் கேமராமேனுக்கும் ஒரு சின்ன சண்டே ஆயிடுச்சு. எதுக்குன்னா, நான் வந்து சின்ன வயசில் ஐபாட் யூஸ் பண்ணியிருக்கேன், பாட்டெலாம் கேட்குறது. அவனும் யூஸ் பண்ணியிருக்கான். நான் அதை சொன்னேன், டே அது வாங்கலாம்டா, போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், ரொம்ப நாள் ஆச்சு அது யூஸ் பண்ணலான்டான்னு. அவன் உடனே டென்ஷன் ஆகி, டே என்னடா எந்த காலத்தடா இருக்கு, ஐபாட்லாம் கிடைக்காதடான்ட்டான். இன்னைக்கு போயிட்டு அந்த ஐபாட் எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி வாங்குறோம். என் கேமராமேன் மூஞ்சில் கறியை போட்டு வந்திருக்கிற இடம் தான் ரிச்சி ஸ்ட்ரீட். வாங்க ஐபாட் அப்படின்னா என்னன்னு காட்டுறேன். செல்லம் வா. என்ன ஐபாட் இருக்கா? ஐபாட் அந்த ஃபர்ஸ்ட்லாம் அந்த மெமரி கார்டு போட்டு அந்த இதில் பாட்டலாம் வருதே இல்லையா? எங்கேயுமே இருக்காதாண்ணா. ஆக்சுவலாக என்னென்னா, இவருக்கு ஐபாட்னா என்னன்னு தெரியலன்னு நினைக்கிறேன். ஐபேடோட மகிமை கண்டிப்பாக ரிச்சி ஸ்ட்ரீட்டுக்கு யாரோ ஒருத்தனுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஒருத்தனை நம்ம ரீச் பண்ணிட்டு தான் அதை வாங்கிட்டு தான் போகிறோம். வாங்க ப்ரோ, ஐபாட் இருக்கா? ஐபாட் இல்லை. ஐபாட் இருக்கா? ஏர்போர்ட்ஸ் தானா? ஏர்போர்ட்ஸ் இல்லை, ஐபாட். கைஸ், ரிச்சி ஸ்ட்ரீட்லேயே எனக்கு ரொம்ப எல்லா பொருளும் கம்மியான ரேட்டில் கிடைக்கும்னா இது ஒரு கடை தான். இங்கே போய் கேட்போம், கண்டிப்பாக இருக்கும். வாங்க, இவன் மூஞ்சில் கறியை போட்டுலாம். ஐபாட் இருக்கா? இல்லையா? 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 ஐபாட் எங்கேயுமே இருக்காங்க. ஐபாடே இல்லையா? ஐபாடே இல்லையா? இல்லையா? என்னடா எல்லாரும் பழச மறந்துட்டாங்களா? ஐபாடோட மகிமையே தெரியாம இருக்கானுங்க. இவ்வளோ பெரிய ரிச்சி ஸ்ட்ரீட்ல ஐபாட் இல்லையாடா? லாஸ்ட் கடை கைஸ், லாஸ்ட் கடை. சாமியை வேண்டிட்டு உள்ள இறங்குறேன். வாங்க ஜி, ஐபாட் இருக்கா? ஐபாடே இல்லையா? ஐபாட் இருக்குமாண்ணா? ஐபாட் இருக்கா? நீங்க ஏர்பாட்ஸ் நினைச்சிட்டீங்களா? ஒரு 5 செகண்ட்ல ஒரு